அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு படித்ததில் பிடித்ததில் நம்ம பார்க்க போகிறது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் கூட அநேக சோதனைகள் நமக்கு வருது. இப்போ தான் ஒரு சோதனையை கடந்து வந்திருப்போம், அதுக்குள்ளே அடுத்த சோதனை வந்துடும். இவைகள் எல்லாவற்றையும் எப்படி நம்ம மேற்கொள்கிறது? வேத வசனத்தை கவனிச்சிங்களா? நம்ம சோதனைக்குட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டுமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தான் சோதிக்கப்பட்ட காலங்களில் தனித்திருந்து ஜெபம் செய்தார். அவரை போலவே நாமும் விழித்திருந்து ஜெபம் பண்ண கடவோம். ஜெபத்தோடு சோதனையை மேற்கொள்ளும் போது நிச்சயமாய் ஜெயம் பெறுவோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.